அறிவு அறிவு தூக்கி மாட்டு. ஓகே அன்பா, நம்ம ஆனந்த பாண்டி இது அதுங்காட்டி இன்று கறிக்கடை பாண்டி இது டைமோ புகஞ்சு போய் விட்டதால் ஹாஸ்பிட்டல் போய் உடல்நிலை சரி பண்ணி கொண்டு ரீசார்ஜ் இல்லை உடல்நிலை சரி ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி ஐசு ஹாஸ்பிட்டலையா 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருக்குது. தங்காவது டொங்காவது உள்ள போக மாட்டேங்குது. சாமியே சரணம் ஐயப்பா, எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் இப்படி வந்துச்சு இது அது பம்பர் கொஞ்சம் வாயை பொழந்துக்குச்சு. ஆமா சுத்தி குடும்பமா இது உள்ள போக மாட்டேங்குது. டேய் பெரிய சத்தி எடுத்துட்டு வா. இந்தா எப்படி 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 சுத்தி கூட எப்படி கொடுத்தா இந்த சுத்தி எப்படி கட்டி வச்சா இதான்டா சுத்தி கேட்டேன். என்னாச்சு சாமி? எறும்பு கடிக்குது. என்னையும் ஒன்று அட்டாக் பண்ணிருச்சாங்க. சுத்தி குடும்பமா ஓகேன்பா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் டைமோ கம்ப்ளைண்ட் ஆகி 2-3 நாளாக பார்க்காத விட்டாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கிணத்துல இருந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. அதாவது சார்ஜ் எல்லாம் சுத்தமாக வடிய மட்டும் ஓடிவிட்டாங்க. கடைசியாக வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் ஆகலை. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது டைமோ கொஞ்சம் கூட வேலை செய்யலை. இதனால் நெக்கு இப்படி அதுக்கு ஒரு நெட் இருந்தால் எடுத்து வருவங்கடா. நெக்கு படுறா ஏன் வராது? ஒரு நெக்கு தான் நெட் வச்சுக்கிறியா? அட்டமா இருக்கணும், அடிக்கிற மாதிரி பட்டையாறக்கூடாது. ஓகே, நம்ம டைம் இப்படி தான் கழட்டி போட்டணும். பாருங்க, நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த சாமி பாருங்க எப்படி மாட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குது. சாமிக்கே மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுறது? இதில் இன்னொரு தப்பு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த நெக்கு கட் ஆகி போச்சு. இதை வந்து அப்படியே சும்மா தட்டி விட்டு ஓடிக்கிறாங்க. இதெல்லாம் லூஸ் கண்ட்ராக்டிங். என்ன பண்றது? எல்லாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அறிவு மக்குங்களா தெரியலடா. அது எனக்கா தெரியும். அதெல்லாம் ஏதோ இங்க ஒருத்தவரான் பாரு, பச்சைக்கிளி தோஸ்து, அவனுக்கு தெரியும் பாரு. உடச்சு போயிருடா கவுட்டி, கவுட்டி உடச்சு போயிருடா. கழட்டியே மேலே வச்சு போடுங்கடா. நாங்கள் எறும்பு புத்து இருக்குதுன்னு சொல்லி தான் காலை வைக்கல. மேலே வச்சு போடும். இப்போ சொருவு பார்த்தியா? இதுதான் பச்சைக்கிளியோட ரசிகருக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேன்பா, அவ்வளோதான். கரெக்டாக பெல்ட் இந்த சைஸ் டென்ஷனல் டைட் வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. கூட்டிட்டானுங்க. இன்னும் பின்னாடிலாம் அவுட்புட் லைன்லாம் இன்னும் கொடுக்காத வச்சுக்கிறானுங்க. அவுட்புட் லைன் இங்கே வாடா கூடாத. இது வந்து இங்கே சொருவணும். நல்லா காமிங்க. இதை வந்து இப்படி சொருவணும். இதை வந்து பேனர் வாங்கிட்டு 10 பண்ணணும். போடணுமா? இல்லை, அது எதுக்கு போட்டுக்கிட்டு இங்கே. இப்போ இதை வந்து இப்படி போட்டினா மூடி போட்டு வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். போட்டு ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி. ஃபஸ்ட்டு ஐட்டம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஓட ஓட ஃப்ரீ ஆயிரும். டைட் பண்ணுறா. பேனர் இல்லையா? பேனர் உங்கள் கையில்? சரி, கொப்பி எடுத்து அது மேலே மூடி விட்டா. கொப்பியா? எங்கடா இதுக்கு பக்கம் இந்த பக்கம் வர லாடு புட்டுக்குச்சு. ராடு கம்பெனிக்கு போய் தான் வாங்கிட்டு வந்து. ஓகே ஓகே. அல்ல செல் போடுறாடே. ஸ்டார்ட் பண்ண சும்மா கிச்சு 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 கிச்சின்னு சாமி ஐயப்பான்னு ஒரு கோஷம் போட்டு ஸ்டார்ட் பண்ணு. மாப்ப நீ என்ன கம்பு பிடிச்சி படுத்திட்டு இருக்கிற? போதுவா மூடு. தூக்குதா? தூக்கல? சரி சரி, கீழே வந்துட்டு தூக்காதா? டே செல்லு போடுறா டே. வண்டி முன்னாடி விட்றா. பிரேக் கழுத்தி அப்படியே செல் போடுங்க.
உசுரே இல்லடாங்குது அவ எத்தனை 3 1 பி டாப்பில் போடு, அப்படின்னா என்ன பி 4 போடு. ஏறுமா இப்போ பி நாளா இல்லை ஏ நாளா? A4 வேகமாக போமா, B4 வேகமாக போமா? பி நாள் வேறு B4 போடு. ஆமா பீனா ஹை டாப்பு. ஆமாண்டா போடுறா அதில். சரி மாமா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கத்தாதீங்க, பதறிட்டேன் நான். அப்போ நேராக விட்டுருக்கீங்களா? அப்படியே ஒரு மாதிரி ரொட்டாட்டு போயிடுறேன். ம் கிளப்பு சட்டு போட்டு கிளப்பி விடுங்க. நான் எப்படி கிளம்புறேன்? பிரேக்கை விட்றா, அவன் எப்பறம் தள்ளுவான். கிளப்பு தள்ளுறானியா? டைம் லைட்டு கெட்டு போச்சாவா? 4 வீலர் ஆன் பண்ண. டைம் லைட் கெட்டு போச்சா? தெரிஞ்சது அது கூட தெரிஞ்சது 2 நாளாக எரிஞ்சிட்டு இருக்குது, அதை கூட பார்க்கல. ஓ அதனால மட்டும் ஓனர் தான் ஓட்டிட்டு இருந்தானா? அந்த அளவுக்கு இருக்கிற டிரைவரு. ஓகேன்பா, 2-3 நாளாக வந்து இதில் என்னென்னா வண்டி ஓட்டுறவங்க மெயினாக வந்து ஆயில் கேஜை பார்க்கணும், டெம்பரேச்சரை பார்க்கணும், பேட்டரி லைட்டை பார்க்கணும். இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டா வண்டியில் அதிக வேலை வைக்காது. ஏப்பா ஆர்பி மீட்டர்லாம் வேலை செய்யுதுப்பா இன்னைக்கு. நேற்று ஓடலடா, நாங்கள் பார்க்கும்போது ஓடலையே. போலாம் ரொட்டாட்ரா கலப்பையான். ஓகேன்பா, இப்போ பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஓடணும் வாட்டி சார்ஜ் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். எப்படா கலப்ப மாட்டணும்? இப்படியே தூக்க மாட்டணும். எனக்கு தெரியாது, சொல்லி தரணும் எங்களுக்குலாம். சாமி சொல்லி கொடுக்குறப்ப எங்களுக்கு அப்படியே பக்குன்னு பிடிச்சோம். மேலே போடு, ஃபஸ்ட்டு வாட்டியில் போட, அதில் போடு. அதில் தான் டெப்த்து நல்லா ஃபுல்லாக இறங்கும். பார்ட்டி அப்போ தாங்க சாமி வரவேற்போம். எங்கே அளவு? அது காட்டில் தான்டா, எங்களுக்கும் தெரியும். என்ன எங்கே அளவு தெரியலீங்க, நமக்கு என்ன தெரியல. கொஞ்சம் கொடுத்த எல்லா கையுமே வளைஞ்சு போயிருச்சு. ஆயில் தூக்கி போடு. கோல்டு போட்டு விட்டியா தானே? மாப்பிள்ள 6 கோலரில் இருந்தாலும் ஆப்ப ஓரளவுக்கு ஏறுதான் தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துக்கலாமா மாப்பிள்ள? அங்கே போய் ரிவேர்ஸ் போய் பி டாப்பில் போ, நல்லா வண்டி வேகமாக போமா, கிளச்சு அழுத்திக்கா, அப்படி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதை செல் போட்டு பாரு, டோட்டல் பண்ணி. அது அங்கேருந்து வந்து ஆகும், மேலே வரணும். இது அப்படி நின்றுக்குமா வண்டி? எல்லாம் நின்று தள்ள முடியாது நம்மளாலாம். வண்டி கட்டியில் இருக்கிறது இல்லை, அதுவும் ஸ்டார்ட் ஆகாது. வேற போ, மேலே போ, அதை அந்த இடத்துல ஏறுன்னு ஆஃப் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நோட்டில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஸ்டார்ட் ஆகணும், திரும்பி கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கா. சுத்தழுத்துச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஏறிக்கும், ஏன்னா புது பேட்டரி தானே, 1 வருஷம் தானே ஆகுதுங்கிற. 1 வருஷமா? 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதமே நான் ஆகலை. சரி அது எப்பறம் உனக்கு 2 வண்டிக்கு ஒட்டுக்கா பேட்டரி போச்சு? சார்ஜ் கண்டிஷனாக இருந்தா ஏறிக்கும். ஒரு ஐட்டம் செல் போடுற அளவுக்கு ஏறிக்கும் பேட்டரி கண்டிஷனாக இருந்தா. போதுண்டா, போயிட்டான். இப்போ ஏதோ ஒரு கோளாறு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவான் இருப்ப.
இந்த டீசல் காசு அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டு போயிடு. யாருது சரி ஓடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டோம். இது அந்த பில்லியா டாக்டர் ஓட்டணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டோம். ஆஃப் பண்ணிக்கிறாங்க நீ. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதெல்லாம் எங்கேயாச்சும் மேட்டில் நிறுத்தி ஒரு சோதனை ஓட்டத்துக்கு ஆஃப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மேட்டு வேணா ஆஃப் பண்ணு. ஏன்னா பேட்டரி நோட்டில் ஆகணும்ல. ஒன்றுமே இல்லை. டீசல் குடிச்சிட்டு அக்காவுக்கு போயிடு. பெருமலை அண்ணி ரோட்டு மேலே இருக்குல்ல செகண்ட் போயிடு. அது நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சாலா ஏய் ஒரு சால் ஓட்டுறதான். ஒரு சால் ஓட்டுறதான். ஏத்தேடல ஓட்டுறதான். ஏத்தேடல ஓட்டுறதான்டா. ஏத்தேடல ஓட்டுறதான். ஒரே சால் ஓட்டுறதான். ஓகே நம்ம இது பாருங்க ரொட்டாட்டில் ஓட்டாத கலப்பியில் ஓட்டுறாங்க. எவ்வளோ புல்லு இதில் எவனால் ஆறு வரையும் ஏன் கோமதி சரி 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 நான் டைமில் வாங்கிட்டு வரேன். சரி ஆ இன்னும் 2 நாள் கழித்து ஓட்டலாம் ப்ரோ. பாருங்க எவ்வளோ ஈரமாக கிடக்குது. இதை போய் ஓட்டிகிட்டு கிடக்குறாங்க. அதில் ரொட்டாட்டில் ஓட்டுனா மண் நல்லா குணுன்னு வந்திருக்கும். இவன் இந்த வயல் ஓட்டங்காட்டியும் சாமி காரணம் ஆயிரும். ஐயோ அப்பா ஏன் 6 கலரில் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிடாத. தோழி முடிஞ்சு போயிடும். மாப்ப நீ ஓட்டுனா வண்டி இப்படி நீட்டாக போகும்போது வாங்கி ஓட்டு. எதுக்கு இவ்வளோ காஞ்ச காட்டை ஓட்டுறானே ஈர காட்டை ஓட்டுறான்னு தெரியல. அதில் பில்லாதப்போ ஓட்டுருந்தா கூட பரவாயில்ல. டயர் பாட்டில் கரகரம் சும்மா சுற்றிட்டு கிடக்குது. நைட்டு சும்மா பழந்தான் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஏறுறதுன்னு பாருங்களேன். உங்கள் சைடெலாம் மழைக்குது பேஞ்சிருக்குதா ப்ரோ? மழைக்குது எதுவும் பெய்யலையா? இதெல்லாம் இந்த ஃபீல்டில் ஓட்டினா டீசல் போகுமா போவாதா நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து நம்ம இது மாதிரி ஃபீல்டில் வந்து நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 4 லிட்டர் குடிக்கிற வண்டி கூட 4.5 லிட்டர் 4.75 லிட்டர் டீசல் கம்பல்சரி போகும். எவ்வளோ டீசல் எடுக்குது போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து 4.5 லிட்டருக்கு மேலே போகும். வண்டி வந்து கிட்டத்தட்ட 1300 ஆர்பிஎம் மேலே ஓட்டிக்கிறான். 1400 ஆர்பிஎம் ஓட்டிக்கிறான். ஏமா இப்போ இது மாதிரி ஃபீல்டுலலாம் மைலேஜ் எடுத்தால் வருமா? இதெல்லாம் 4.5 லிட்டருக்கு மேலே சாப்பிட்டு விடும். ஆட்டுக்காரரே சொல்லக்கூடாது. இவ்வளோ உயரத்தில் போய் ஓட்ட சொல்கிறாங்க. ஆனந்த் கேட்டேன் இல்லை குமார் காட்டுக்காரர் ஓட்டி விடு என்னாலும் சரி ஒரு கால் ஓட்டி விடுங்கிறாங்க. இவ்வளோ சரி ஓட்டுனீங்க ரொட்டேட்டர்லாச்சும் ஓட்டிருக்கணும். ரொட்டேட்டர் கொஞ்சம் இல்லை அதில் ரோல் ஆகும். அது ஒரு பிரச்சனை. ஆனால் நைட்டு மழை பேஞ்ச மாதிரியே தெரில தானே. தண்ணி கட்டிருக்காங்களாட்டுருக்குமாம்மா. தண்ணி கட்டிருப்பாங்களா? தண்ணி கட்டி ஈரத்தில் வந்து வெண்டங்கோலை பிடிங்கி வெளியே போட்டாங்க. இப்போ அதான் அது இல்லாத நான் தான் ஓட்டினேன். எதில் இறங்கியிருப்பான்? ஆடா அந்த கட்டில் இறங்கிட்டானா? இதுதான் பூங்கட்டை. கஷ்டமாங்களா? கட்டை சம்மங்கி. ஏய் பிரேக் அடிச்சு திரும்ப வந்து இடிச்சு விடாதரா. அதில் தான் ஓடுதான். பொறுமையாக போ. நான் அப்பயே சொன்னேன் பி தேர்டில் ஓட்டுறானு. பி தேர்டுனா லோ தேர்டு தானே மாப்பு? பி தேர்டுனா ஏ தேர்டு. ஏ தேர்டு லோ தேர்டு.
இது குட்டாங்கட்டாம போகும். எனக்கு இந்த கீர் பாக்ஸ் இது கொஞ்சம் கற்றுக்கிற வரலாம் கொஞ்சம் ஆமாம், கன்ஃபியூஷன். இதில் கியர் ப்ரோ வந்தனால நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. அது கியர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்றது மீடியம் கீர், இதில் வந்து ஏபி அவ்வளோதான். இது 2 தான் லோ ஐ. நம்ம பைசன் பை மாதிரி தான். ஏங்கிறது லோ, ஏங்கிறது லோ, பிங்கிறது ஐ, ஆறுங்கிறது ரிவேஸ், அவ்வளோதான். சரி. உங்களுக்கு யார் சொன்னது செகண்டு ஏ3 வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் தள்ளி விட்டுன்னு? இல்லை, நாங்கள் இதெல்லாம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. அதனால ஏதோ ஒரு இதுலேயே ஒரு கீரை தள்ளுவோம் ஸ்டார்ட் ஆயிரும். சரி மாமா, சரி பி டாப் போட சொல்கிறாரு. பி டாப்பு ஒருவேளை மாமா பைசன் பை இதில் சொல்கிறாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். பைசன் பை உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் என்ன கீர்னு. மாமா இது தெரியும் எந்த வழி எந்த கீரில் ஒரு தெரியாம. அதுக்கு தான் எந்த கீரை கடைசி ஸ்பீடு அப்படின்னு கேட்டிங்களா அவர்கிட்ட? எனக்கு அதான் பீன்றாரு ஒரு கீர் புற நினைப்பில் சொல்லிட்டாரா மாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ லாரியே வரலாம். பைசன் பை என்ன கீரில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஐ பஸ்லையா? ஹை டாப்பு. ஹை டாப்பு. அப்போ சரி தான், இது ஹை டாப்பு தான். அப்போ போட்டு ஹை டாப்பு தான் போட்டோம். ஆனால் கியர் ப்ரோன்னு வரும்போது சி டாப் போடணும். எத்தனை வண்டியாக இருந்தாலும் இப்போ எந்த வண்டியாக இருந்தாலும் ஹை டாப்பு தான். ஆமாம். இப்போ ஒரு லாரியே ஸ்டார்ட் ஆகல தள்ளுறாங்கன்னா இருக்கிறதுலே கடைசி கீரை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து வீலு இப்படின்னு சுத்தம் போது இன்ஜின் 4 சுற்றி சுற்றிக்கும். ஓ, அப்போ ஃபஸ்ட்டு கீரில் போடும்போது புள்ளி கம்மியாக நம்மளால தள்ளவே முடியாது. சுத்தா இருக்கும். பூரா கிரவுண்டும் சுத்தம். அப்போ வந்து நம்மளோட தள்ள முடியாது. இது என்னன்னா டேரெக்டாக டயருக்கும் இன்ஜினுக்கும் லிங்க்கு. ஆனால் ஃபஸ்ட் கீரில் போட்டு தள்ளுறது இதோட இன்ஜின் வேகமாக தான் சுத்தம். ஆனால் தள்ள முடியாது நம்மளால. ஒருத்தங்க ஹை ஃபஸ்ட் போடுவாங்க, அதெல்லாம் தள்ள முடியாது மாப்பிள்ள நம்மளால. கேட்டேன். அப்படியே வண்டி நிற்கும், தள்ளிட்டு போகிறீங்க அப்படியே நிற்பாங்க. ஆனால் இதெல்லாம் தள்ளணும். அந்த பைசன் இப்படின்னா போகுது, ஓடி போயிருது. இதுவும் உதச்சில் இருந்தால் போ. எங்கே நீ ஸ்டார்ட் பண்ணும் போது வண்டியை விட்டுட்டு இவன் நின்றுக்கிட்டானே, அவன் தானே தள்ளிட்டு வந்தான். இவன் நின்றுக்கிட்டான் தள்ளுறா அப்படின்ன வாட்டி அங்கே நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட. இதே இந்த 4 வீல் டிரைவர்னா இந்த பிரச்சனை இல்லை. அப்படியே வீல்னாலும் குட்டாங்கட்டும் வண்டி இப்படி அடங்காது. அதெல்லாம் போட்டு ஓடுறது அடங்குமா. டீசல் போகுது, எனக்கு அதான் பிரச்சனை. 4 வீல் டிரைவர்னா இதே 45 HP இந்த வண்டி லோடு இல்லாத போகும். இந்த இதில் மூவிங்கில் இருக்கும், ஸ்லிப்பாக இருக்காது. 4 வீலும் திருப்பி போகுது. பின்னாடி குட்டாங்க கட்டினா என்ன, எது கட்டினா என்ன ஓட்டவே மாட்டேன். யாரு மட்டும் ஓட்டுவோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஈரம். 4 காலி போஸ்ட்டாங்க. 2 வெள்ளாமல் இது வந்து சாத்துக்காக மாட்டேங்குது. வேறு ஒவ்வொரு மடம் தானே வச்சுருக்குறாங்க. பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போய் போய் எஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இதை தான் வீட்டுக்கு வச்சுருக்குறாங்க. ஒருத்திங்க வெள்ளாமை கூட வைப்பாங்க, எப்படி வேணாலும் வைப்பாங்க. நாம் ஆனால் மெயினாக இந்த பூங்கட்டை எங்கடா மாப்பிள்ள பூவெலாம் வந்தால் தான் மாப்பிள்ள காசு போச்சுன்னா இதுக்கு வாங்கியிருப்பாங்க. 10,000 கட்டை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த கேளு பூஞ்செடியை பற்றி களி ஊற்றுவோம். ஆனந்த ரேஷன் கடைக்கு போகிறேன்னு சொன்னால் கறிக்கடை பாய் இப்போ பார்த்தா பெச்சு வச்சுட்டுக்கிறாரு. ரேஷன் கடைக்கு போகலையா? ஐயோ கடவுளே. ஏடா அங்கே ஓட்டுற சேர்த்து இதில் ஓட்டிருக்கலாம். காலையில் அங்கே ஓட்டினானுங்களா பூரா மேடு மேடு எல்லாம் தலைமாடெல்லாம் மேடாகி போயிடும் இவ்வளோ பிள்ளைல ஓட்டினோம்னா. ஆனால் கடைசி வரலாம் ஆம்பு கலப்பையே எடுக்க மாட்டான் நாட்டுக்குது. இதெல்லாம் ஆம்பு கலப்பு சூப்பராக ஓட்டலாம். ஓரளவுக்கு குட்டாங்கட்டாத வரும். ஆனால் வந்து ஆம்புகளும் வேலையே இல்லை, பின்கல் ஓட்டுறாரு. பூரா காஞ்ச எல்லாம் கல்லுக்காடு தான். எனக்கு வேணாண்டா ஜாமியே, என்னால் இதுக்கே என்னால் ஒன்றும் முடியல அப்படின்ட்டான். ஓகே நண்பா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு தார் இன்னொரு 4 சுற்று இதை உடனே ஓட்டிட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அப்புறமேட்டு இன்னொரு 10 நிமிஷமாக பிறகுறான். இன்னைக்கு இன்னொரு 4 கார் இருக்குதான். எல்லாமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வருமா. ஒன்று கூட அதிக டைம் வர்றதுக்கு காடு இல்லையா. எதுக்கு ஓட்டுறதுக்கு கூப்பிட்றான். இது ஒரு ஃபீல்டு, இதை வேறு கூப்பிட்ற நீயே குட்டாங்கட்டான ஓட்டு. அப்புறம் ஒரு சாலு தான் நான் தலைமாடு எடுக்கணும்ல, இல்லைன்னா ஓரம்பாரம்லாம் சொட்ட சொட்டியே போயிருந்தேன். தூக்கிட்டு போனா கூட போயிருக்கு. அவன் வரும்போதே எத்தனை குட்டானோட வருவானோ யாருக்கு தெரியும். ஆனால் இது மாதிரி ஃபீல்டெல்லாம் மைலேஜும் வராது, ஒன்றும் வராது. இது பாறை என்னமோ இவங்க எதுக்கு ஓட்டுறாங்கன்னா மழைக்குது அடமலை பிடிச்சிக்கிச்சுன்னா பில்லு இன்னும் ஓவராக ஏறி போயிடும். அதனால் கொஞ்சம் பிச்சு போட்டலான்னு சொல்லி காட்டுக்காரரோட பிளானு, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ ஈரத்தில் வந்து இப்போ இஞ்சி மிஞ்சி போனால் காடு மட்டும் பதமாக இருந்தால் இது
10 நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளோ தான் வரும் இந்த ஃபீல்டு. ஒரு சாலுக்கு 10 நிமிஷம் தான் வரும். அது இன்னும் 6 மாதம் போகட்டுமா? ஏங்க மாப்பே 6 மாதம் போன வாட்டி மாப்பிள்ளை கம்பளி எடுத்துக்கிறானோ, அதுதான் சூடாக இருக்கும். என்னத்துக்கு? தூங்குறதுக்கு தான்டா. கல்யாணம் ஆகிட்ட எதுக்கு மாமா கம்பளி? அப்புறம் கேமரா பண்ணிட்டு ப்ரோ இவன் பையன் வந்து பிளானோட தான் இருக்கிறான். வேற எங்கள் பையனுக்கு வேற ருத்ரனுக்கு வேற பாப்பா ரெடி பண்ணி தரேன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறான். இது எங்கே போய் முடியும்? இது எங்கே போய் முடிய போதோ தெரில. போயிடு. இங்கேருந்து பாருங்க ப்ரோ அந்த காட்டோட வியூ. மாப்பிள்ளை போய் சாட்சி எடுக்கிறவங்க ஒரு பேரில் கேள்வி நிற்கிறான். போன குட்டியாட்ட தெரியுறான். கை கொடுக்குறியா? ஊறுப்பட்ட ஈரம் ப்ரோ. முதல்ல அதுதான் மெயின். இதெல்லாம் மணிக்கு ஆனந்து காட்டா 4.5 4.45 லிட்டர் டீசல் எடுக்கும் அப்படிங்கிறான். கண்டிப்பாக எடுக்கும். டயர் 4 சுற்று சுற்றின வாட்டி தான் வண்டி ஒரு அடி நவுறுது. வண்டி ஓடுறதே பாருங்கள். லோடாகி 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 லோடாகி. இதே மகேந்திராவாக இருந்தால் நல்லா டீசல் குடிக்கிறது நல்லா தெரியும். புகை அந்தளவுக்கு தள்ளும். இது கொஞ்சம் சத்தம் இல்லாத அமைதியாக ஓடிட்டு இருக்குது. ஓகேன்பா. இவனும் ஓட்டிகிட்டு வேறு ஃபீல்டுக்கு போவான். நம்மளும் ஓட்டிகிட்டு வேறு ஃபீல்டுக்கு போக வேண்டியது தான். அதாவது நம்ம ஃபீல்டில் போய் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்க வேண்டியதான். இவனோட பொழுதுனிக்கு இருந்தால் நம்ம சோழி குடிச்சு விட்ருவானுங்க. இவன் வேணா இங்கே ஒரு 10 நிமிஷம் அங்கே ஒரு 10 நிமிஷங்கிறான். ஓட்டி போயிட்டோம். எல்லாம் ஈரம். இது சேடை கட்டி வெண்டமாக இருந்துருக்குது, பிடிங்கிருக்கிறாங்க. அப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குதா, அதனால் ஈரம் அதிகமாக விழுந்து போயிடுச்சுன்னா பில்லுன்னா அதிகமாக ஏறி போயிடும். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு வழி இல்லை. ஒரு சாலை கிழிச்சு போட்டானாச்சு பில்லு கொஞ்சம் அரசாயிக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சால் மட்டும் கிழிச்சு விடுப்பா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனந்த் நாளைக்கு மலைக்கு போகிறாரு. இவர் என்னைக்கு போகிறாரு? ஏன்னா இவன் என்னைக்கிடா மலைக்கு போகிறானா? அடுத்த வாரம். ஆனந்து கூட. சரி சரி. எல்லாம் சாமி மலை ஏற போகுதுங்க. என்ன மாப்பிள்ள பண்ணுற? அங்கே என்ன தொடச்சிக்கிட்டு இருக்கிற? எனக்கு வேணாண்டாப்பா. வண்டியே போகல. பிரேக் மேலே காலம் வச்சனாவே ஒரு வீல் சும்மா சுற்றிட்டு இருக்குதாங்க பாருங்க. தெரியுதா எவ்வளோ ஈரம்? சும்மா ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஓடினாவே தேட விட்டுடலாம். தேர் ஓட்டி போடலாம் மாட்டேங்குது. அவ்வளோ ஈரமாக கிடக்குது. ஓகேன்பா. தூக்காத வருமா தூக்கி வெளியே வருமானு பார்ப்போம். ஆஃப் பண்ணாத தூக்காத வெளியே வர. ஆஃப் பண்ணாத தூக்காத வெளியே வர. அடுத்த சைட்டு ஹெட் லைட்டு போடு. எரியல. இரு ஏறுது. ஆஃப் பண்ணி மலையம்மா. சரி அலங்காலையிலேருந்து நீ பொழுது நீ பொறுக்கிறதான வேலையா?
நாங்கள் போயிட்டு டாப்பு பஞ்சர் ஓட்டுறோம். சரி போயிட்டோம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.